ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ இந்த எல்லோ கலர், ரெட் கலர், இன்னொன்று க்ரீன் கலர், இது மூணுத்தையும் வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் கூட போட போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு பாருங்கள், நான் ஒயர் கட் பண்ணி வச்சுட்டேன். எல்லோவில் 14 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ரெட்டில் 7 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்திங்களா, இதில் 4 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த 3 கலரையும் சேர்த்து தான் நம்ம ஒரு கூடை போட போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் ரன்னிங் ஒயர் எல்லோ கலர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறது நான் எல்லோ கலர் ஒயர் தான் ஜாயின் பண்ணுறேன். ஃபஸ்ட் நட் போட்டாச்சு. மொத்தம் நான் 7 ஒயர் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ 7 நாட் போட்டாச்சு. அதுக்கடுத்தது 2 க்ரீன் கலர் ஒயரை ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான், ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதை இதே போல் 7 நாட் ஜாயின் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். 7 ரெட் கலர் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது 2 க்ரீன் கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும். அதுக்கடுத்தது எல்லோ கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும். இப்போது நான் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள், எல்லோ கலரு, 2 க்ரீனு, அப்புறம் ரெட்டு, 2 க்ரீனு, அதுக்கடுத்தது எல்லோ கலர், இது போல் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட் லைனு. அடுத்தது நம்ம எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் தான் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு சைடில் இது போல் ஒயர் விட்டுறணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போடணும். இப்போது இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயரை வச்சுட்டு நான் 5 லைன் போட போகிறேன். உங்களுக்கு மேலே 2 லைன், கீழே 2 லைன் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். 5 லைன் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்தது ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதே போல் நம்ம சைடில் ஒயர் விட்டுறணும். விட்டுட்டு இந்த லாஸ்ட் வரலும் போட்டு நம்ம கட் பண்ணிடணும். இப்போ நான் மேலே 3 லைன் போட போகிறேன். கீழே 3 லைன் போட போகிறேன். நான் மொத்தமாக உங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், எல்லோ கலரில் 5 லைனு, ரெட் கலரில்
6 லைன் போட்டிருக்கேன். மொத்தம் 11 லைன் அடி போட்டு முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இது போல் அப்படியே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி போட வேண்டியது தான். இப்போ நான் வந்து எல்லோ கலர் ஒயர் வச்சுட்டு உங்களுக்கு 5 லைன் போட போகிறேன். 5 லைன் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ 5 லைன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த ரன்னிங் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதே போல் நம்ம வந்து போட வேண்டியது தான். ரெட்லேயும் நான் வந்து 5 லைன் போட போகிறேன். உங்களுக்கு 5 லைன் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த ரெட் கலர் ஒயர் வச்சுட்டு நம்ம வந்து 5 லைன் போட்டு முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்போது இதில் இந்த 2 லைன் தான் போட போகிறோம். இதை வச்சுட்டு இப்போது 2 லைன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது எல்லோ கலரில் வந்து 5 லைன் போடணும். இப்போ பாருங்கள், நான் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து எல்லோ கலர் வச்சுட்டு நான் உங்களுக்கு 5 லைன் போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது ரெட் கலரில் வந்து 5 லைன் போட்டாச்சு. இது போல் தான் இருக்கும். இப்போ நான் வந்து இந்த ஒயருங்களை எல்லாத்தையும் நான் வந்து ஒரு லைன் மடக்கி நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது எல்லா ஒயரையும் சொருகியாச்சு. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயர் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இது போல் தான் இருக்கும். இப்போ கூட என்னுடைய அடியில் பாருங்கள். அவ்வளோதான். இந்த மெஷர்மெண்ட் வச்சுட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ.